வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆட்டு மண்ணீரல் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆட்டு மண்ணீரல் மேலே ஒரு லேயர் மாதிரி வரும். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு தேவையான பொருள் வெறும் வெங்காயமும் பூண்டும் மட்டும்தான். 2 இன்க்ரீடியன்ட் தான். அதை நல்லா சாப் பண்ணிடுங்க. வெங்காயமும் பூண்டையும் சாப் பண்ணி வச்சுருங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. காஞ்சதுக்கப்புறம் பூண்டையும் வெங்காயத்தையும் அதில் போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் கலரில் மாறும். அது கொஞ்சம் பொன்னிறமாக மாறும் போது நம்ம அதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு, ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அதை வதக்கிடுறோம். வதக்குனதுக்கும் முந்திரி வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், சும்மா ஒரு ஆப்ஷனல் தான் அது. அதுக்கப்புறம் மண்ணீரலை நம்ம அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் அதை லிட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா லிட்டு போட்டு மூடலைன்னா அது கொஞ்சம் வெடிக்கும். சில பீஸ் எகிரி வெளியே கூட விழ வாய்ப்பு இருக்குது. அதனால் லிட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் போதும், அது நல்லா வறுத்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆட்டு மண்ணீரல்